இந்த பொருளுடைய தேவையை நம்ம உணர்த்தினா மட்டும் தான் அவங்க வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சா இந்த பொருள் நம்ம வித்து முடிச்சுட்டு வந்தோம்னா இந்த பொருள் ஒரு நபரை நான் சந்திக்கிறேன்னா இந்த பொருள் அவருக்கு என்ன தேவை, அவருக்கு ஏன் நீடு, இதனால அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இதை நம்ம விலக்கி சொன்னோம்னா அந்த பொருளை அவங்க வாங்குவாங்கன்ற மாதிரி எனக்கு பயிற்சியில கத்து கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமா நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளைன்ஸ் ப்ராடக்ட்ல இருந்து இன்சூரன்ஸ் வந்தேன். இன்சூரன்ஸ் மக்களுக்கு இது ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எல்லாருமே எல்ஐசி இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணும்போது எப்படி நம்ம சொல்றது, அப்ப ப்ராடக்ட் நாலேஜ் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ப்ராடக்ட்டை பத்தி டாப் டு பாட்டம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் கஸ்டமர் கிட்ட கொடுக்கும்போது நான் பொருளை விற்கிறேன்னு சொல்லி போவாங்க அவருக்கு இது என்ன தேவை, இதனால அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த மார்க்கெட்டிங் துறையில சேல்ஸ் துறையிலும் சரி மார்க்கெட்டிங் துறையிலும் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அதை கத்துக்கிட்ட பிறகு இது ஏன் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வியாபாரத்துக்கு வராங்க, வியாபார பயிற்சி இல்லாம தான் அவங்க தோத்து போறாங்க. அப்ப நாம ஏன் இதை சரியா